ஹே கைஸ், ஜோதிகா நடிப்பில் வெளியான சைத்தான் அப்படின்ற படத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காட்டு பகுதியை காட்டுறாங்க. அங்கே ஒரு எலி இறந்து கிடக்கு. அதை தூக்குறதுக்காண்டி ஒருத்தர் வராரு. அந்த எலியை தூக்கிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்படியே படத்தோட டைட்டில் கார்டையும் போடுறாங்க. அங்கே கட் பண்ண இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கபீர். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பையன் பேர் வந்துட்டு துரு. இவங்க ரெண்டு பேரும் சரி நம்ம அக்கா வந்துட்டு ஸ்கூலில் போய் கூப்பிடலாம்டா சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூட்டு போகிறாரு. நம்ம துருவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. எப்பவுமே அவர் கையில் வந்து ஒரு மைக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். புதுசாக பாட்டு எழுதுறது, அதை ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு அவர் எப்பவுமே அந்த வேலையை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அந்த டயத்தில் தான் அவங்க 12வது படிக்கிற அவங்க பொண்ணை காமிக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சிச்சு, சரி நம்ம பொண்ணை கூப்பிடலாம் சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு என்ன பண்ணா பார்த்தீங்கன்னா அவனோட பாய் ஃப்ரெண்ட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு இருப்பாங்க. உடனே அதை வந்து பார்த்துட்டு அவங்க அப்பா கபீர் வந்துட்டு நம்ம துருவிட்ட யாராது அப்படின்னு கேட்க எனக்கு என்னப்பா தெரியும் சொல்லிக்கிட்டு அந்த பையனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க கூட பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு இன்னொருத்தவங்களோட பைக்கில் ஏற போகிறாங்க. அந்த டயத்தில் அவங்களோட அப்பா வந்துட்டு காரோட ஆரம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி வா வீட்டுக்கு போகலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்து காரில் ஏறுறது மட்டும் இல்லாமல் அந்த பையன் யாருன்னு சொல்லி கேட்க அதெல்லாம் என்னோட ஃப்ரெண்டு தான்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்க நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா ஜோவையும் பார்க்குறாங்க. சரி இன்னைக்கு நாள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட கேட்க அவளும் இன்னைக்கு நல்லா போச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரி எங்கேயாச்சும் வெக்கேஷன் போகலாமான்னு பிளான் போட்டு அவங்களும் வெக்கேஷனுக்கு போகிறாங்க. அங்கேயே நல்லா ஜாலியாக டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படி வயிறு பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி அப்போ நம்ம ஜான்வி என்ன பண்ணியிருப்பான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆலு பரோட்டா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. சரின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு வந்து வச்சிருவாங்க. அதை பார்த்துட்டு அதில் வந்து பட்டர் வந்து ரொம்ப போட்டிருப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ பட்டர் சாப்பிட்டா அம்மா மாதிரி குண்டாயிருவேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரும் அவங்க அம்மாவும் அவளை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வேற வழியில் நீ வந்து சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் சொல்றாங்க சரி அப்படின்ட்டு. அந்த பொண்ணும் இல்லப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் இப்போ பசியே இல்லாமலே இருப்பேன் அப்படி சொல்லிக்கிட்டு அந்த ஜான்வி பொண்ணு இருக்காங்க. சரி 2 டீ ஆச்சு கொண்டு வாங்க அப்படி சொல்லிக்கிட்டு அந்த கடைக்காரங்கிட்ட கேட்க அவங்க வந்துட்டு டோக்கன் வேண்டாங்க சார், அதுக்கப்புறம் நான் தரேன்னு சொல்றாங்க. என்ன சார் 2 டீ கொடுத்துட்டு அதுக்கப்புறமே டோக்கன் வேண்டு வரேன் அப்படி சொன்னதுக்கு இல்ல நீங்க முதல்ல டோக்கன் வேண்டாங்க அதுக்கப்புறம் நான் டீயை தரேன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் போறாரு. போனது மட்டும் இல்லாம ஒரு 500 ரூபா தாளை தூக்கி நீட்டுறாரு. என்ன சார் 2 டீக்கு 500 ரூபா தாளை நீட்டுறீங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி வேற ஏதாவது ஜிபே ஏதாச்சும் பண்றேன் அப்படி சொல்ல அதுவும் எதுவுமே கிடையாது சார் அப்படின்ட்டு இருக்க. டீயும் வேணாம் ஒன்றும் வேணாம் சொல்லிக்கிட்டு நம்ம கபீரும் வந்துருந்தாரு. அந்த டயத்துல தான் நம்ம மாதவனை காமிக்கிறாங்க. அவர் போனது மட்டும் இல்லாம அவர் கையில இருந்த பைசாவையும் கொடுத்துட்டு 3 டீயும் வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம அந்த 2 டீயை வந்துட்டு கபீர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. இல்ல சார் நீங்க குடிங்க, நான் வந்து கவுண்டர்ல நீங்க பேசுறதெல்லாம் கேட்டேன், ஸோ அதனால இந்த 2 டீயை நீங்க வச்சுக்கோங்க சொல்லிக்கிட்டு அவர் தனியா உட்காந்து அந்த டீயை குடிக்க போறாரு. அந்த டீயை வாங்கி வச்சுக்கிட்ட நம்ம கபீர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா சரி சார் நீங்க வாங்க எங்க கூட சேர்ந்து உட்காருங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு வந்து உட்கார்றாரு. நம்ம மாதவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா நம்ம ஜோதிகாட்ட வந்துட்டு பசங்களை என்ன பண்றாங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவங்களும் ஒண்ணுன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் இதுதான் என்னோட பொண்ணு சொல்லிக்கிட்டு ஒரு வால்பேப்பரையும் போட்டோ செல்லுல இருந்து காமிக்கிறாரு. நம்ம மாதவன் வந்து ஒரு டீ எடுத்துட்டு அந்த பொண்ணு ஜான்வி கிட்ட கொடுக்க நான் வந்து டீலாம் குடிக்க மாட்டேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு மூஞ்சி முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா சரி சாப்பிடலாமான்னு கேட்க இல்ல சார் நான் வந்து இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், இவ்வளவு பட்டர் போட்டா நான் எங்க அம்மா மாதிரி குண்டாயிருவேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுட்டையும் கொஞ்சம் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம தன் கையில கொண்டு வந்து ஒரு லட்டை வந்து எடுத்து வச்சுட்டு இந்த 2 பேத்துல யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கோங்க சொல்ல அதுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு வேமா அந்த லட்டை எடுத்து சாப்பிட்டுரும். சாப்பிட்டது மட்டும் இல்லாம என்னடா ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் மாதவன் வந்து பேசி கொஞ்சமா கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அந்த ஜான்வி பொண்ணுக்கும் ஏதோ போதையில இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். அந்த டயத்துல தான் அப்படி நம்ம மாதவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க அப்பாட்ட அப்படி பேசிக்கிட்டே சரி நீ வந்துட்டு இந்த ஆலு பரோட்டா ஃபுல்லா சாப்பிட்டு முடிய சொல்ல அந்த பொண்ணு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம எல்லாத்தையுமே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிடும். அதுக்கப்புறமா சரி தண்ணி எடுத்து குடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு தண்ணி எடுத்து குடிக்கும். அப்புறம் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி நாங்க போயிட்டு வரோம் சொல்லிக்கிட்டு அவங்க ஃபேமிலியும் கார்ல ஏறி உட்காடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கடையில ஏதோ அந்த சின்ன பையன் துரு வந்துட்டு எனக்கு வந்து ஏதோ ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்ல சரி அவங்கள வாங்கி கொடுக்கறதுக்காண்டி அவங்க அப்பாவும் போறாங்க. அந்த டயத்துல தான் ஜான்வி வந்துட்டு வேமா வாங்கப்பா அவங்ககிட்ட ஒன்று சொல்லணுமா சொல்லிக்கிட்டு இருக்கு. அது நேரம் நம்ம மாதவன் வந்து சைட்ல வராரு. நம்ம ஜோதியா வந்து அதை கண்டுக்கிடாம சைட்ல போன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ காருக்கு பின்னாடி வந்து நம்ம மாதவன் வந்துட்டு என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்டியா சாப்பாடு புரிஞ்சு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. சரி இந்த பிஸ்கட்டை வந்துட்டு யாருக்குமே தெரியாம நீ சாப்பிட்ரு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு அந்த பிஸ்கட்டை வாங்கி வச்சிருது. அதுக்கப்புறமா எதர்ச்சியா வந்துட்டு நம்ம ஜோதியா வந்து திரும்பி பாக்குறாங்க. உடனே நம்ம ஜான்விட்ட வந்துட்டு அவன் என்ன ஒன்று சொல்லிட்டு போறான் அப்படிங்க இல்லம்மா அவர் வந்து நான் பாய் சொல்லிட்டு போறாரு அப்படி சொல்லிக்கிட்டு அந்த பொண்ணு சமாளிக்குது. அதுக்கப்புறம் அங்க இருந்து கார்ல இருந்து கிளம்பி அவங்க குடும்பம் எல்லாருமே அவங்களோட ஃபார்ம் ஹவுஸுக்கு வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம துரு வந்துட்டு ஒரு மீன் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வந்துட்டு அவங்களோட பேக் யார்ட்ல வந்துட்டு ஒரு கார்டன்ல வந்து அந்த மீனை வந்து விட்டுருதான் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்துட்டு ஒருத்தங்களை மாத்தி ஒருத்தங்க தள்ளி விட்டு ரொம்ப குஷியா விளாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் நம்ம ஜோதிகாவோட மொபைல் வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருது. வந்து உலர வைக்கிறதுக்காண்டி அங்க இருக்கிற அரிசிக்குள்ள அந்த போனை வச்சுட்டு அவங்களும் அங்க இருந்து போறாங்க. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை காய வைக்கிறதுக்காண்டி மாடி மேல போறாங்க. அங்க அப்படிக்கு முன்னாடி கேட்ல வந்துட்டு நம்ம மாதவன் நிக்கிறாரு. இவனுக்கு எப்படி நம்ம வீட்டோட அட்ரஸ் தெரிஞ்சு சொல்லிட்டு நம்ம ஜோதிகாவும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இந்த விஷயத்தை போயிட்டு நம்மளோட கபீர்கிட்ட போய் சொல்லலாம் சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்ல போற நேரத்துல நம்ம மாதவனும் வீட்டுக்குள்ள வந்துருந்தாரு. யார்ட்டுமே கேட்காம வந்தது மட்டும் இல்லாம சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம கபீர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா ஏன் என்னாச்சு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க இல்ல என்னோட மொபைல் வந்து சார்ஜ் இல்ல அதனால சார்ஜ் போட்டு நான் போறேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் சார்ஜ் ஏறி முடிஞ்சோடனே நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மாதவனும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் வீட்டுக்குள்ள வரும்போது அந்த கார்ல வந்து அந்த பிஸ்கட் பாக்கெட் வந்து அந்த பொண்ணு சாப்பிட்டுருச்சு அப்படி சொல்லி பாத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு அந்த பிஸ்கட் பாக்கெட் ஃபுல்லாமே சாப்பிட்டு முடிச்சிருக்கும். அப்புறம் அந்த ஜான்வி பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லப்பா கொஞ்ச நேரம் தான் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் ஏறினோடனே அந்த அங்கிள் வந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவே சமாதானப்படுத்துறாங்க. சரி அவரோட போனை வாங்கிட்டு நீ வந்து மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு
பொண்ணு போகாம அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கு. நம்ம மாதவன் வந்துட்டு நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என்னோட போனை சார்ஜ் போடு அப்படி சொன்னாலுமே அந்த பொண்ணு வேமா போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து அந்த போனை வந்து சார்ஜும் போடுது. மாதவன் வந்துட்டு நம்ம ஜோதி கிட்ட எனக்கு வந்து ஒரு பிளாக் டீ வேணும் அப்படின்னு கேட்கறா. சரி நான் போட்டு கொண்டு வரேன் சொல்லிட்டு அவனும் போறா. போட்டுட்டு சரி மாடிக்கு போலான்னு போகும்போது எனக்கு வந்து ஹனி வேணும் அப்படின்னு கேட்டோன்னே சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் சொல்லிட்டு போய்கிட்டு அங்க இருக்கிற நம்ம கபீர் வந்துட்டு இந்த இவன் இருக்கிறது எனக்கு வந்து சரியா படல, இவனை வேமா சார்ஜ் ஏறி முடிச்சோன்னே இவனை வந்து அமுச்சு விட்டுருங்க சொல்லிக்கிட்டு நம்ம ஜோதியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாதவன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் பாக்குறாரு. பார்த்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கூட உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா அப்படி சொல்லிட்டு அவனோட பேரு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் அவன் தம்பி வந்துட்டு பால் எறிஞ்சிட்டு வாக்கா விளாடலாம் சொல்லி கூப்பிடுறான். ஆனா அவன் நம்ம ஜான்வி வந்துட்டு போக மாட்டா. நம்ம மாதவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி நீ போய் உன் தம்பி துருவ கூட போய் விளையாடு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சொல்லிக்கிட்டு அந்த ஜான்வி பொண்ணு போகுது. அந்த டயத்துல தான் யாரோ கத்துற சத்தம் கேட்குது. என்ன சொல்லிக்கிட்டு நம்ம ஜோதிகா கேட்டு வெளியே பாக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊஞ்சல்ல வந்துட்டு அவங்க பொண்ணு ஜான்வி வந்துட்டு நம்ம துருவ வேமா ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனும் பயந்துக்கிட்டு ஐயோ அம்மா அக்கா விட சொல்லுங்க சொல்லி கத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம ஜோவும் வேமா கீழே போய்கிட்டு அவன் பொண்ணை எவ்வளவு சொல்லி பாக்குறா. அவளும் எதுவுமே கேட்க மாட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு அவனை விடு அவன் சின்ன பையன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஊஞ்சல் வந்து ரொம்ப வேமா ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டயத்துல நம்ம மாதவன் பின்னாடி இருந்து சிரிச்சுக்கிட்டே ஜான்வி வீடு போதும் அப்படி சொல்ல உடனே அந்த பொண்ணும் ஊஞ்சல் வந்து ஸ்டாப் பண்றா. நம்ம ஜோவும் அந்த பையனை கூப்பிட்டு மயங்கிட்டான். ஸோ அவனை கூட்டு போயிட்டு ரூம்ல படுக்க வைக்கிறதுக்காண்டி மேலே போயிருந்தாங்க. அப்படியே மழையும் பெய்ய ஆரம்பிக்குது. சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்க வீட்டை விட்டு அப்படின்னு சொல்ல நான் வந்து கிளம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாதவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த அவன் மொபைல் இருந்தா நீ இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஜான்வி பொண்ணு இல்லப்பா அவர் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்ல உனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ வந்து சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரை தூக்கி வெளியே இழுத்து போடுற டயத்துல அந்த பொண்ணு வந்துட்டு நீங்க வேணா வெளியே போங்கப்பா அவரை வந்து வெளியே போக சொல்லாதீங்க சொல்ல அவங்க அப்பா வந்துட்டு என்னடா அந்த பொண்ணு வந்து புதுசா அவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒண்ணுமே புரியாம அவரும் நின்றுகிட்டு இருப்பாரு. என்னோட பொண்ணை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கபீரும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நான் வந்து அவளை வந்து வசியம் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்ப முடியாது அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு கடவுள் மாதிரி கண்டிப்பா நான் எல்லாத்தையும் வசியம் பண்ணுவேன் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அப்படின்னு இவங்க யாருமே நம்ப மாட்டாங்க. சரி உனக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன் சொல்லிக்கிட்டு நம்ம மாதவனும் நேரா ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற டீ பாக்கெட் எடுத்துட்டு சொல்ல அவங்களும் டீ பாக்கெட் எடுத்து வந்தோடனே அங்க இருக்கிற அந்த டீ தூள் வந்து அப்படியே சாப்பிடும் சொல்ல அந்த பொண்ணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல வந்துட்டு விக்குது. உடனே நம்ம ஜோ போயிட்டு தண்ணி எடுத்து வர போறாங்க. உடனே ஏன் இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வாயில கொட்டு அப்படின்னு சொல்ல அவங்களும் எடுத்து வாயில கொட்டுறா. ஜான்வி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அப்பாவும் அந்த டீ பாக்கெட்டை தட்டி விடுறாரு. உடனே இது என்னடா ஃபைல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லி மாதவன் அவனை திட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சரி உங்க அப்பா வந்து கணத்தை சேர்த்து ஒரு அடி அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு கணத்தை ஒரு அடி அடிச்சிருது. நம்ம ஜோதியாவும் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிக்கிறாங்க. அந்த டயத்துல நம்ம மாதவன் வந்துட்டு என்னோட காலை அமுக்கி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜான்வி பொண்ணுட்ட சொல்ல அவளும் காலை வந்து அமுக்கி விட்டுட்டு அப்படியே அவங்க கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம துரு வந்துட்டு கீழே என்ன சத்தமா கேட்குது அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம படியில இருந்து கீழே இறங்கி வந்து பாக்குறான். உடனே நம்ம ஜான்வியை வந்துட்டு மாதவன் வந்து ஒரு எத்துறாரு மூஞ்சி சேர்த்து. இதனால கோவப்பட்ட நம்ம கபீர் வந்துட்டு அவனை வந்து அடிக்க போறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் கலவரமா நடந்துகிட்டு இருக்கு. என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதவன் வந்துட்டு அந்த ஜான்வி பொண்ணுட்டு வந்துட்டு உங்க தம்பியை போய் அடி அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணு வேமா போய்கிட்டு அங்க இருக்கிற சோகத்துல வந்து அவன் தம்பியை முட்டை வச்சிருது. உடனே ரத்தமும் வந்துருது. இவனை மாதவன் அடிக்கிறது வந்துட்டு நம்ம கபீர் வந்து நிப்பாட்டிட்டு அவன் பையனை வந்து பார்க்க போறாரு. உடம்பெல்லாம் ஒரு ரத்தமா ஒழுகிக்கிட்டு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவனை மாடியில கூட்டு போய்கிட்டு அவனுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி என்னைய கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம மாதவனும். அதுக்கப்புறம் அந்த ஜான்வி பொண்ணுட்டு வந்து டான்ஸ் ஆட சொல்றான். அந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. வேமா ஆடு சொல்லிக்கிட்டு மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு ஒரு கட்டத்துல வந்து கலைச்சு போய் நின்றுது. அவங்க அம்மா வந்துட்டு அவன் வந்து சின்ன பொண்ணு அவளை என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்னடா பண்றதுன்னு தெரியாம அழுகுது சிரிக்குது டான்ஸ் ஆடுது அப்படின்னு எல்லாமே ஒரே டயத்துல பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நடக்கிற விஷயம் எதுவுமே வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம மாதவன் என்ன பண்ணிருப்பான் பார்த்தீங்கன்னா அந்த ஜான்வி பொண்ணோட போனு அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட போனு அந்த பையனோட போனு அவங்க ஒய்ஃபோட போனு எல்லா போனையும் வாங்கி அங்கேயே கீழே உடைச்சு போட்டுருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டோட கேபிள் கனெக்ஷன் முதற்கொண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருப்பான். இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எதுவுமே வெளியவே தெரியாது. அந்த நேரத்துல தான் அங்க வீட்டுல வந்துட்டு ஒரு காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் வெளியே பெட்டி பார்க்க அங்க வந்து போலீஸ் வந்து நிப்பாங்க. அந்த போலீஸ்காரங்களும் வீட்டுக்குள்ள வராங்க. மழையும் ரொம்ப பெஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னமா சத்தம் கேட்குது இந்த வீட்டுல இருந்து யாரோ என்னை வந்துட்டு வீட்டுல யாரோ வந்திருக்கான் அப்படி சொல்லி கால் பண்ணாங்க. இங்க இருக்கிற இவன் யாரு அப்படி சொல்லிக்கிட்டு அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம கபீரும் பேசிக்கிட்டு இருக்காரு. எனக்கு வந்து போன் வந்துச்சுமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மாதவனும் எல்லா போனையும் நான் ஆல்ரெடி உடச்சு போட்டேன். இப்படி இங்க எப்படி போன் வந்திருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த டயத்துல தான் அந்த போலீஸ் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஜோதிகா தான் என்கிட்ட பேசினாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம மாதவனும் அவர் வந்து முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் சரி போனை போய் எடுத்துட்டு வாங்க சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க சொல்ல அவங்களும் கிச்சன் பக்கம் போறாங்க. கிச்சன் கிட்ட போனாதான் தெரியுது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு வந்துட்டு அந்த சிலிண்டர் மேல ஏறி உட்காந்துட்டு தீப்பெட்டியை கையில வச்சுக்கிட்டு அதை கொளுத்துறதுக்காண்டி ரெடியா இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி மிரண்டு போய் பைக்கிட்டு அப்படியே அந்த போனை வந்து அந்த போன் என்ன போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில விழுந்திருக்கு பாத்தீங்களா அந்த போன் வந்து அரிசிக்குள்ள வச்சிருப்பாங்க. அது மூலமா தான் அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து கால் பண்ணிருப்பாங்க நம்ம ஜோதிகா. அவங்களும் அந்த அரிசிக்குள்ள ரொம்ப நேரமா அந்த போனை தேடிக்கிட்டே இருப்பாங்க. போலீஸ்காரனும் என்ன உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு இவங்களும் உட்காரங்களை உள்ள போக ட்ரை பண்ண நம்ம கபீரும் இல்ல நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம் இங்க வந்து உட்காருங்க சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னையே தடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு உள்ள போக நம்ம ஜோதிகாவும் போன் எடுத்துட்டு வெளியே வந்துருந்தாங்க. நம்ம ஜோதிகாவும் போனை எடுத்து கொடுத்துட்டு அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் போனை பார்த்துட்டு சரி ஏதாவது பிரச்சனை எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க அப்படி சொல்லிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்களும் கிளம்புறாங்க. நம்ம மாதவனும் சொல்றாரு சரி என்னவே நீங்க மாட்டேக்க பாத்தீங்களா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் சொன்னதெல்லாம் செஞ்சுட்டீங்க சரி இப்ப பிளான் கேன்சல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஜான்வியும் வெளியே வர சொல்லியிருந்தாரு. அவங்களும் அந்த கிச்சன்ல இருந்து வெளியே வந்துருந்தாங்க. சரி எனக்கு தூக்கம் வருது நான் வந்து தூங்க போறேன். அது மட்டும் இல்லாம கையில வந்து கத்தியை கொடுத்துட்டு இது வந்து
யார் என்னை வந்து பக்கத்தில் வந்து என்னை அடிக்க வந்தாலுமே அவங்கள வந்து குத்திரு அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மாதவனை படுத்து தூங்கிருந்தாரு. அந்த பொண்ணு அவனுக்கு வந்து காவல் காத்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கு. கபீர் கீழே வந்துட்டு அவனோட போனை எடுத்துட்டு சரி போன் போடலாம் சொல்லிக்கிட்டு அவங்கள கீழே போறாரு. அந்த பொண்ணு கத்தி வச்சு குத்துறதுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி இதுக்கு மீறி நம்ம போனா நம்ம பொண்ணு நம்மளை குத்திடுவான் சொல்லிக்கிட்டு நம்ம கபீரும் மறுபடியும் மேலே ஏறி போயிருந்தாரு. மாதவனும் அவர் வந்து நைட் டைம்ல திடீர்னு முழிச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணு எங்கேயுமே போகாம காவல் காத்துக்கிட்டு இருக்கு. என்னால ஏதாவது ஸ்மெல் வருதுன்னு சொல்லிக்கிட்டு ஒத்து பாக்குறா. அந்த பொண்ணு வந்துட்டு இன்ன இடத்துல யூரின் போயிருப்பாங்க. சை ஏண்டி இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க யூரின் இங்கே போறேடி அப்படி சொல்லிக்கிட்டு நம்ம மாதவனை அவளை வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஜோதியாவும் கீழே இறங்கி வர்றாங்க. வந்தது மட்டும் இல்லாம தன்னோட பொண்ணு வந்துட்டு யூரின் போயிருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி எதனால இங்கேயுமே பண்ணுங்க அப்படி சொல்ல அந்த பொண்ணு அவங்களோட ஸ்கட்டை கலட்டுறாங்க. நம்ம மாதவனும் சரி சீக்கிரம் மாத்துங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு நம்ம ஜோதிகாவும் மேல போயிட்டு ஒரு ஃபேன் எடுத்துட்டு வந்து போட சொல்றாங்க. அந்த ஜான்வி பொண்ணு அந்த ஃபேண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. கத்தி வந்து கீழே போட்டுறாங்க. இந்த இடத்துல தான் சான்ஸ் சொல்லிக்கிட்டு நம்ம ஜோதிகாவும் கத்தி எடுத்து அவங்க குத்த போறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம மாதவன் எவ்வளவு முயற்சி பண்றாரு. ஒரு கட்டத்தில் அவரால் முடியல. அவரை ரொம்ப அடிச்சு போட்டுட்டு அந்த இடத்துல தான் நம்ம கபீரும் மாடியில இருந்து அப்படி சோறு வழியை ஏறி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்துடலாம் சொல்லிக்கிட்டு அவரு உள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம ஜான்வி வந்துட்டு நம்ம ஜோதிகாவை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களையும் அவங்க வந்து கூட்டு போயிடுறாங்க. கபீர் நம்ம ஜான்வியை கூட்டு போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஒரு கயத்துல வந்து கட்டி போட்டுருந்தாரு. உடனே அந்த பொண்ணும் கத்த ஆரம்பிச்சிருது. இவங்களும் என்னடா இவ்வளவு இறைச்சலா இருக்குன்னு சொல்லிட்டு காதையும் பொத்துறாங்க. அந்த இடத்துல நம்ம மாதவனும் அந்த அதுல இருந்து தப்பிச்சிருந்தாரு. என்னவே கொல்ல பாத்துட்டீங்களா, சரி இதுக்கு மேல உங்களை விட்டா சரிப்பட்டு வராது அப்படி சொல்லிட்டு அந்த ஜான்வி பொண்ணுட்டு வந்து உன்னோட தம்பி வந்து நீ வந்து கொன்று அப்படி சொல்லிக்கிட்டு அவங்களும் சொல்றான். இவங்களும் ஐயோ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கத்தி எடுத்துட்டு மேல போகுது. இது தடுத்து நம்ம அஜய் தேவகனோட காலிலையும் குத்திட்டு கத்தியால குத்திட்டு அவங்களும் மேல ஏறி அந்த பையனை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் வந்து எங்கேயுமே இல்ல. உடனே இவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு அப்படியே அழுதுகிட்டு என்ன ஆச்சுமா எனக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மாட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம பொண்ணு வந்து பழைய மாதிரிக்கு மாறிட்டா அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க டயத்துல அந்த பொண்ணு வேமா வெளியே போய்கிட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு ரூம்குள்ள வச்சு பூட்டி வச்சுட்டு அவன் தம்பி ரூமுக்கு போகுது. போனது மட்டும் இல்லாம துரு அப்படி சொல்லிக்கிட்டு அவன் தம்பியும் கூப்பிடுது. அவன் தம்பியும் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கான், எங்கேயுமே கிடைக்க மாட்டான். இவனும் எங்கடா போனா சொல்லிக்கிட்டு வீடு ஃபுல்லாமே தேடிக்கிட்டு இருக்கான். அந்த தம்பியும் கிடைக்கவே இல்லை. கபீரும் அந்த ரூம் வந்து உடைக்கிறக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வழியா அந்த ரூமை உடைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஜான்வியும் தம்பியை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவன் தம்பி எங்க இருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடி மேல இருக்கிற அந்த தொட்டிக்குள்ள இருக்கிறான். அவனை தூக்கி கீழே போறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க வந்து நம்ம ஜோதியா வந்துட்டு ஏண்டி இவன் தம்பியை வந்து எதுவுமே பண்ணிடாத, அவனை கொன்றாத அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. கீழே வந்து மாதவன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒரு கடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜான்வி வந்துட்டு அவன் தம்பி அப்படியே தூக்கி கீழே போட்டுருதான். அவனும் கீழே போய் அடிபட்டு அந்த தலையில வந்து ரத்தம் வந்திருக்கு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம் சொல்லிக்கிட்டு நம்ம ஜோதியாவும் ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் மாதவனும் சரி எனக்கு வந்த வேலை முடிஞ்சிச்சு, நான் வந்து கிளம்புறேன் அப்படி சொல்லிக்கிட்டு கபீர் வந்துட்டு அவனுக்கு வந்து பைசா தங்கம் அதெல்லாம் கொடுத்துருப்பாரு. அதை வந்து எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அதையே தீக்கிட்டு கொளுத்திட்டு எனக்கு வந்து உன் பொண்ணு மட்டும் போய் போதும் அப்படி சொல்லிக்கிட்டு அவளை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து நம்ம மாதவனு கிளம்புறான். அவங்க பொண்ணு வந்து கையில வந்து கத்தியால குத்தி இருக்கும். அந்த கையோட நம்ம கபீர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதியா வந்துட்டு நீ வந்து இந்த பையனை ஆஸ்பத்திரி கூட்டு போ, நான் வந்துட்டு அவனை போய் தேடுறேன் அப்படி சொல்லிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போறாங்க. நம்ம கபீர் வந்துட்டு மாடி மேல இருந்து குதிச்சிருப்பாரு பாத்தீங்களா. அந்த டயத்துல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அவரோட போன்ல வந்துட்டு நம்ம மாதவனோட போனை வந்து எடுத்துட்டு அதுல வந்து லொகேஷன் வந்து ஷேர் பண்ணி வச்சிருப்பாரு. அதனால அவர் எங்க இருக்காரு அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும் சொல்லிக்கிட்டு அவரும் அந்த இடத்தை தேடி போய்கிட்டு இருக்காரு. நம்ம மாதவனும் ஜான்வியை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போறாரு. போனது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பெண்களை வந்துட்டு அவர் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காரு. இதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஜான்வி பொண்ணு அப்படி சிரிச்சுக்கிட்டே உள்ள போகுது. போனது மட்டும் இல்லாம அங்க வந்துட்டு அவருக்கு வந்து நம்ம மாதவனுக்கு வந்துட்டு ஒரு அகோரி வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. போட்டது மட்டும் இல்லாம அங்க ஏதோ ஒரு சடங்கு நடக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெளிவா தெரியுது. இந்த இடத்துல நம்ம கபீரும் அங்க இருக்கிற காட்டுக்கு வராரு. வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அந்த காவலுக்கு இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு அவரும் அங்க இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள வராரு. அங்க வந்துட்டு நம்ம மாதவன் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய தீக்குழியை வந்து செஞ்சு வச்சிருப்பாரு. அதுல வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இவங்களுக்கு வந்து சூனிய வச்ச பொம்மையை ஃபுல்லாமே எடுத்து ஒண்ணுன்னா உள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க பொண்ணுங்க எல்லாருமே ஒருத்தவங்களா முன்னாடி நடந்து வந்து அந்த தீக்குள்ள விழுறதுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டயத்துல நம்ம மாதவன் வந்துட்டு நம்ம கபீரை வந்து பாத்துருந்தாரு. பார்த்தது மட்டும் இல்லாம சரி நீங்க வா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவனை அடிச்சு போட்டு அவன் காலு கீழே வந்து கூட்டுருந்தாங்க. அங்க நடக்கிற அட்டவலியத்தை ஃபுல்லாமே நம்ம கபீர் வந்து பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா பண்றது, நம்ம பொண்ணை எப்படிடா காப்பாத்தலாம் சொல்லிக்கிட்டு அவரு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பொம்மைகள் எல்லாமே ஒண்ணுன்னா தீல போட்டுட்டு இருக்க. கடைசியில ஒரே ஒரு பொம்மை மட்டும் தான் இருக்கு. அதையும் தீல போட்டோம்னா அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அந்த தீக்குள்ள விழுந்து இறந்துருவாங்க. அந்த டயத்துல தான் சைடுல வந்து தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அங்க தீல எரிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு கட்டை எடுத்துட்டு நம்ம மாதவனோட காலிலே ஒரு குத்துறாரு. அவரு வழியில கத்திக்கிட்டு இருக்க. அப்படி கீழே வரும்போது அவர் கையில வந்து ஆல்ரெடி ஒரு கத்தி வச்சிருப்பாரு. அதை வந்து அவரோட மாதவனோட நாக்கை வந்து ஒரு வெட்டியிருந்தாரு. அந்த வெட்டின நாக்கை நம்ம கபீரும் கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. மாதவனும் ஒன்னும் பேசவும் முடியல. அவரும் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. அந்த டயத்துல தான் அந்த நாக்கை வந்துட்டு நம்ம தீக்குழிலேயே நம்ம கபீர் வந்து போட்டுருந்தாரு. அங்க இருக்கிற அந்த வசியம் அடைஞ்ச பொண்ணுங்க எல்லாருமே நம்ம கபீர் வந்து தாக்க வராங்க. வந்தது மட்டும் இல்லாம அந்த டயத்துல நம்ம மாதவன் பேசுற மாதிரி ஒரு வாய்ஸ் கேக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கும்போது ஜோதியை வந்து நம்ம மாதவனை வந்து அடிப்பான் பாத்தீங்களா. அந்த டயத்துல வந்துட்டு நம்ம கபீர் வந்துட்டு அவன் துருவோட மைக் ஒண்ணு வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த டயத்துல அவனோட பொண்ணை வந்து சமாதானப்படுத்துறதுக்காண்டி நீ அமைதியாரு விடுதலையாட அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மாதவன் வந்து ஆல்ரெடி பேசியிருப்பாரு. அந்த வாய்ஸை ஃபுல்லாமே அந்த மைக்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி அவரோட போன்ல வந்துட்டு நம்ம கபீர் வந்து வச்சிருப்பாரு. அந்த வாய்ஸை வந்துட்டு இந்த டயத்துல நம்ம கபீர் வந்து ஆன் பண்றாரு. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே கொஞ்சமா சுயநிலை வந்து வராங்க. அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நம்ம கபீர் வந்து காப்பாத்திட்டு கூட்டு போயிருந்தாரு. அது மட்டும் இல்லாம ஜோதியாவும் ஆஸ்பத்திரி போனது மட்டும் இல்லாம அவனோட பையன் துருவையும் காப்பாத்திருந்தாங்க. ஜான்விக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு
யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த டயத்துல தான் அங்க வந்து லேடி போலீஸ் ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க வந்து மிகப்பெரிய வேலை பண்ணியிருக்கீங்க, அந்த ஊர்ல இருக்கிற கிட்டத்தட்ட நிறைய பொண்ணுங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம கபீர்ட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே அவங்க வீட்டுக்கு மறுபடியும் திருப்பி அனுப்பப்படுறாங்க. கட் பண்ண காட்டுக்குள்ள ஒரு நபரை காட்டுறாங்க. அதாவது படத்தோட ஸ்டார்டிங்ல இறந்த எலியை வந்துட்டு ஒருத்தர் எடுத்துட்டு போவார் பாத்தீங்களா, அதை காட்டுறாங்க. அது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம கபீர் தான். அவர் போனது மட்டும் இல்லாம அங்க ஒரு பாதாள சுரங்க மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு நம்ம மாதவனை வந்துட்டு கைதி மாதிரி அடைச்சு வச்சிருப்பாரு நம்ம கபீர். போனது மட்டும் இல்லாம அந்த இறந்த எலியை வந்து அவர் முன்னாடி தூக்கி போட்டு இதை நீ சாப்பிடுறான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரும் ஒண்ணுமே பண்ணாம முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம கையில ஒரு வாழைப்பழத்தையும் வச்சிருப்பாரு. சரி இதையாச்சும் சாப்பிடு அப்படி சொல்லிக்கிட்டு அதை தூக்கி அவர் கை கெட்டாத மாதிரி தூக்கி போட்டுருந்தாரு. மாதவன் அழுதுகிட்டு என்னை வந்து விட்டுரு அப்படி சொல்லிக்கிட்டு கையெடுத்து அவரை கும்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்டா நீ மட்டும் தான் எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணுவியா, நான் உன்னை டார்ச்சர் பண்ணுவேன்னா சொல்லிக்கிட்டு நம்ம கபீர் அங்க இருக்கிற அந்த சுரங்கத்தை அப்படியே கதவை மூடிட்டு அங்க இருந்து அவரு கிளம்புறாரு. அப்படியே படமும் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படம் எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.